தலாட் லூக்கா 24 அதிகாரம் 49 என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். என்ன சொல்கிறாருன்னா, உன்னதத்தில் இருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் சொல்லி கூறப்பட்டிருக்கு. அப்போ உன்னதத்தில் வர்ற பலனால் நம்ம என்ன பண்ணணுமா? தரிப்பிக்கப்படுற வரைக்கும் எங்கே இருக்கணுமா? எருசலேம் நகரத்தில் இருங்கன்னு சொல்லியிருக்கு. அப்போ எருசலேம் நகரம்னா என்னன்னா, கர்த்தர் வாசம் செய்கிற இடம்தான் எருசலேம். சரிங்களா? அப்போ அவர் வாசம் பண்ணாத இடத்துல நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். அப்போ உன்னதத்தில் வருகிற பலன் நான் பரிசுத்த ஆவியானவரால் அளிக்கப்படும் பலனை நம்ம பெற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணுமா? வெயிட் பண்ணணும்னு சொல்கிறார். அப்போ கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடம் எது? பைபிளில் நம்ம வசனம் படிப்போம். அவர் நம்மளோடு கூட பேசுகிறது. சரிங்களா? ஜெபிக்கிறது என்னது? நாம் அவரோடு கூட பேசுவதுதான் ஜெபம். சரிங்களா? அதே போல் இன்னொரு காரியம் என்னென்னா, ஆலயத்துக்கு போவோம், அது ஐக்கியம். சரிங்களா? அப்போ அதில் உன்னதத்தில் வருகிற பலனால் நம்ம தரிப்பிக்கப்படுற வரைக்கும் எங்கே இருக்கணுமா? எருசலேம் நகரத்தில் இருங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது வேத வசனத்துலேயும் ஜெபத்துலேயும் சகோதர ஐக்கியம் அதிலையும் நம்ம என்ன பண்ணணுமா? வெயிட் பண்ணணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். எனவே நாம் உன்னதத்தில் வருகிற பலனால் நம்ம தரிப்பிக்கப்படுகிற வரைக்கும் எருசலேம் நகரமாகிய தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலத்தை விட்டு நம் நகராமல் இருக்கணும்னு சொல்லி அவர் விரும்புகிறார். எருசலேம் நகரம் என்னென்னா, அவர் வாசம் பண்ணுகிற இடம். அதே போல் எரிகோவுக்கும் எரிகோன்னு ஒரு பட்டணம் சொல்லுவாங்க. எரிகோ கர்த்தர் வாசம் பண்ணாத இடம்தான் எரிகோ. அப்போது நம்ம எருசலேமில் தான் நம்ம என்ன பண்ணணுமா? வாசம் பண்ணணும்னு சொல்கிறோம். அப்போது கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஸ்தலத்தில் நம்ம இருந்து அவரோடு கூட நம்ம வாழும்போது உன்னதத்தில் இருந்த பலன் நம்மளை தரிப்பித்து நம்ம என்ன பண்ணுவோமா? அவருக்காக ஜொலிக்க முடியும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போது அவர்கிட்டருந்து வர்ற பலனால் நம்ம என்ன பண்ணணுமா? நிரப்பப்படணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அது எப்போ தெரியுமா இது நடக்கு? இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம். சரிங்களா? அவர் பரலோகத்துக்கு ஏறி போகிற முன்னாடி நடக்குது. சரிங்களா? அப்போ எருசலேமில் நம்ம என்ன பண்ணுவோம்? தரித்திருந்து அவருடைய வசனத்தையும் வார்த்தையும் நம்ம கேட்டு அவரோடு கூட நம்ம வாழ்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.